ஹலோங்க. ஆக்சுவலி நம்ம ஜங்குக் கூட எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 6 போன பார்ட் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக் பாட்டுக்கு கீழே இறங்கி வந்திருப்பா. மேலே வாயின்னு முடிச்சுட்டே படுத்து கிடந்திருப்பா. கீழே வந்து பார்த்தா கதவு கிட்ட ஜன்னல் கிட்ட பாம்பையும் இது வரக்கூடாதுன்னு அடைச்சி வச்சுருந்துருப்பா. அதை பார்த்து ஜங்குக் சிரிச்சுட்டே சரியான பைத்தியகிரி கிளம்பி இருக்கேன் பாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 6. ஸோ ஜங்குக் அதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மைலிங்கோட பார்த்துட்டு அவனுக்கு காஃபிலாம் போட்டுட்டு குடிச்சிட்டு ஆஃபீஸ்க்கும் கிளம்பிட்டான். கிளம்பி அப்படியே அவன் பாட்டுக்கு மேலே வரான். வாயனா எதுக்கு அப்படியே படுத்து கிடக்குறா. அவள் பார்க்குறா, என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு இவன் மட்டும் ஆஃபீஸ்க்கு போகிறானே, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பார்த்துட்டு அவனை ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு இருக்கும்போது அவனா, இந்தா என்னது இது, ஏன் கண்ணு தரலையா, கண்ணை திறந்து பாடுறி, என்ன வாடி பொடியில் கூப்பிடுறாரு, சரி அப்படின்னு. ஓ ஜூஸ் கொண்டு வந்தீங்களா, ஆனால் எனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தான் பிடிக்கும். இது ஆரஞ்சு ஜூஸ் தான். பார்க்க மேங்கோ ஜூஸ் மாதிரி இருக்கு. இது ஆரஞ்சு ஜூஸ் தான், குடி அப்படின்னு எந்திக்கிறா. பார்த்தா மேலே இருக்கிற துண்டெல்லாம் அப்படியே கீழே வர மாதிரி இருக்குது. அவளும் பெட்ஷீட்டை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்டே அப்படியே பிடிக்கிறாளா. ஜங்குக்கா ஏதோ நைட்டெல்லாம் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஏதோ இப்போ பார்க்காத மாதிரி அப்படியே திரும்புகிறான். அவன் பார்க்குறா, அடி அத்தி ரொம்ப வைக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே அந்த ஜூஸை வாங்குறா. வாங்கி அவள் பாட்டு குடிக்கிறா. ஜங்குக்கா அவன் மேலே அந்த துண்டு எடுத்து போட்டுட்டு, ஒழுங்கா உட்காந்து குடிச்சிட்டு ஒழுங்கா கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் வேலை பார்க்குற வழியை பார். ஆளையும் மண்டியும் பாரு, நல்லா நைட்டு ஃபுல்லாக தூங்க விடாமல் ஆஃபீஸுக்கு போய் வேலையை பார்க்கணுமா. அது எனக்கு தெரியும், அது என்னோடய ஒர்க், என்னோடய ஜாப். நான் போவேன் இல்லை இங்கே உட்காந்துப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு தானே, உன்கிட்ட போய் பேசினேன் பாரு, இதான் சரியான பைத்தியமாச்சு. பைத்தியத்தை பேசுனா பைத்தியமாக தான் பேசும். நீங்கள் ரொம்ப அறிவாளி. ஓவராக பேசாதடி. என்ன ஓவராக பேசிகிட்டு இருக்க, வாயை உடச்சி விட்றேன் பார்த்துக்கோ. நான் எதுக்கு சொல்லணும்னா, இது ஃபுல்லாக காடு. இந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரே ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க போகிறதும் நீ தான். ஏதாவது சிங்கம் புலி, ஏன் அடிக்கடி இங்கே யானை கூட சுத்தம், அந்த ஒரே பொடா புட்டுற போகுது. அதான் சொல்லிகிட்ருக்கேன். நீ வேறு ஏதாவது பார்த்து பயந்து எதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பாம்பு வேறு வரும்னு சொன்னதும் எனக்கு அப்படியே சர்க்காகுது. குடிச்சிட்டு இருந்த ஜூஸை அப்படியே துப்பிட்டு இருமிட்டு இருக்கா. ஜங்குக் பார்த்து சிரிச்சிட்டு, மெல்ல 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 எதுக்கு 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 பயப்படுற, எதுக்கடி பயப்படுற, ஏதோ இப்போ தான் பெரிய இது பொம்மை எனக்கு தெரியும், நீங்கள் வாய மட்டும் போங்க அப்படின்னு சொன்னேன். பண்ண இப்படிலாம் என்னை பயமுறுத்தாதீங்க. நான்லாம் பேய் பிசஸ் கூட பயப்பட மாட்டேன். ஆனால் பாம்புனா கொஞ்சம் பயம். எதுக்குன்னு நீங்கள் இப்போ இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஓ மேடம் பெரிய இவங்க பேய் பிசஸ்க்கெலாம் பயப்பட மாட்டீங்களா. நீயே ஒரு பேய், நீ எதுக்கு பேய் இன்னொரு பேய் பார்த்து பயப்பட போகிற, வளர்ப்பறேன் அப்படின்னு அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறா. இப்பெல்லாம் பார்த்துட்ருக்காதா, ஆஃபீஸுக்கு போகிறேன் சரியா, வேலை இருக்குது, கரெக்டா. முன்னாடி ஊன்ற பின்ன என்ன சொல்கிறது, போயிட்டு வாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த சினிமாலெலாம் பார்த்துருக்கியா, ஹஸ்பண்ட் வேலைக்கு போனால் பொண்டாட்டி வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்புவாங்கன்னு. நான் என்ன நிலமையில இருக்கேன், நான் எப்படி இந்த பெட்ஷீட் அப்படியே போத்திட்டே வந்து வாசல் வரைக்கும் வழி அனுப்பிட்டான், பரவாயில்லையா. வா, யார் வேண்டான்னா, யாரும் இங்கே ஒன்று பார்க்க மாட்டாங்க என்னை தவிர எவனையும் பார்க்க விட மாட்டேன். அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். வாயனா என் சூட நடக்க முடியல. இவன் என்னத்தை பேசுகிறான் பாரு, சரியான சைக்கோ வந்து வச்சுருப்பான் போல அப்படின்னு வாயனை எதுவும் பேசாமல், நீங்கள் போங்க எனக்கு முடியல, என்னால் முடியல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறா. ஜங்குக்கு என்னன்னா, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு கோவம் வருது. ஏன்னா ஜங்குக்கு ஒன்று சொன்னால் அது செய்யணும். அவனே வாய் விட்டு கேட்டதுக்கப்புறம் அது செய்யலை அப்படின்னா அவனுக்கு செம்ம கோவம் வரும். அவன் தான் அடிக்கடி சைக்கோவை மாறுவானே, அந்த சைக்கோ டைன் வந்து லைட்டாக வந்துடுச்சு போல். என்னடி காலை எழுந்துச்சி உனக்கு ஜூஸ் போட்டு குடிச்சா, அந்த ஜூஸை குடிச்சு வச்சுட்டு தனாவட்டா நீங்கள் போங்க நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்க. நான் உன்னை கூப்பிட்டேன் புரியுதா உனக்கு, அதான் என்னால் முடியல எந்திக்கிறதுக்கே, என்னால் இப்படி வர முடியும் பாருங்க. நான் இன்னொரு வேறு கூட போடல, அதான் மேலே பெட்ஷீட் போட்டிருக்கீல அதை சுற்றிட்டு வா. என்னால் நடக்க முடியாது, எனக்கு கால் ரொம்ப வலிக்குது, அதுக்கு மேலேயும் ஒன்று வலிக்குது, போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா.
இங்கே பாரு, என்னை திரும்ப திரும்ப கடுப்பேத்தாத. நான் ஒன்று சொன்னால் அதை அடுத்த செகண்டே செய்யணும், இல்லைன்னா எனக்கு செம்ம கோவம் வரும். புரியுதா? புரியுதா உனக்கு? புரியுதா? என்ன என்ன கேட்குறீங்க? எனக்கு புரிஞ்சுக்கிறீங்களா கொஞ்சமாவது? எனக்கு வலி. ஏய், முடியுமா முடியாதா? அதான் நான் கேட்குறேன், பதில் சொல்லு. அதான் முடியாது, நீ செஞ்சே ஆகணும் அப்படின்ற. என்ன இவன் பேசுகிறான் அப்படின்னு எனக்கு புரியல. என்னோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு, இங்கே பாரு, அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ண? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சைன் பண்ணிடல, அப்புறம் என்ன? வா, இந்த வாசல் வரைக்கும் வந்து விடு, வா. நீங்கள் என்ன குழந்தையா? ஏய், எதிர்த்து பேசுகிறவாள்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா? அந்த சீன் போடுற வேலையெல்லாம் ஒழுங்கு மரியாதையா வாசல் வரைக்கும் வந்து விடு, வா. நான் கூப்பிட்டேன்ல, நான் சொல்லிட்டேன்ல, அப்போ நீ செய்யணும், வா. ஐயோ ஐயோ ஏய் அப்படின்னு கையை பிடிச்சி அழுத்துறான். விடு விடுங்க சங்கோக்கு, என்ன பண்ணுறீங்க? எனக்கு வலிக்குது, விடுங்க. வலிக்குதுல்ல எனக்கும், நீ பண்ணல வலிக்குது, வா. சரி நான் வரேன், கையை விடுங்க, ரொம்ப வலிக்குது, நான் வரேன், விடுங்க ப்ளீஸ். சங்கோ ப்ளீஸ் கையை விடுங்க. ஓகே 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 வரேன், விடுங்க கையை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் விடுறான். எனக்கு அழுகையே வந்துடுச்சு. அதெல்லாம் எழுந்திரிச்சு நடக்க கூட முடியல, ஒரு மாதிரியாக நடந்துட்டுருக்கா. சங்குக்கு அவன் நடக்கிறத பார்த்தது அப்படி இரிட்டேட் ஆகுது. அப்படியே அவளை தூக்கி கொண்டு போயிட்டுருக்கான். வாயன் பார்க்குறா, இப்படி தூக்கிட்டு போகிறதுக்கு எதுக்குடா என்ன நீ தூக்கிட்டு போகணும்? இப்போ நீ தூக்கிட்டு போயிடுவ, திருப்பி என்னை கொண்டு வந்து யார் விடுவான் அப்படின்னே பார்த்துட்ருக்க. அவன் கரெக்டாக அவளை வாசல் நிப்பாட்டி வைக்கிறான். அப்படியே விடிஞ்சதுன்னு தான் வாயன் பார்க்குறா. பார்த்தா அந்த இடமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது நடுக்காடு தான், இருந்தாலும் அவங்க இருக்கிற இடம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. அண்ட் சின்ன சின்ன பூவு, சின்ன சின்ன இதெல்லாம் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் தான் ரொம்ப காடாக இருக்கும் போல். ஸோ அதை வாயன் அப்படியே அந்த நேச்சுரையாக கொஞ்சம் பார்த்துட்ருக்கா. பார்க்குறதுக்கு அவளுக்கு கொஞ்சம் ஃபீல் குட்டாக இருக்குது போல். ஸோ அதனால் பார்த்துட்ருக்கா. ஆனால் இவன் வந்து ஜங்குக்கு வழி அனுப்ப தானே, இவ எதுக்கு அங்கே பறக்க பார்த்துட்ருக்கா அப்படின்னு அதுவும் அவனுக்கு காண்டாகுது. நான் கை வேலைக்கு அவளை தூக்கிட்டு வந்தா இவன் அங்கே பறக்க பார்த்துட்ருக்கா அப்படின்னு அவளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். அவளும் அவனை பார்த்துட்டே, இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, உங்களுக்கு நல்ல சாய்ஸ் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறா. அவனுக்கும் அவன் அப்படி சொன்னதும் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. உனக்கு பிடிச்சிருக்கா? ம், ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் என்ன, இங்கே இன்னும் 2-3 வீடு இருந்தால் நல்லாயிருக்கும். எதுக்கு? பேச்சு துணைக்கு யாராவது இருப்பாங்கள்ல, பயம் கூட இருக்க வேண்டாம். ஏன்னா யாராவது திருடன் வந்துட்டானா கத்தனை கூட அவங்க ஹெல்ப் வருவாங்கள்ல. ஏன் திருடன் வந்துட்டா ஹெல்ப்புக்கு நான் இருக்க மாட்டேனா? இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக சிசிடிவி கேமரா இருக்குது. ஒன்று என்னையும் தவிர்த்து, இல்லை இங்கே அடிக்கடி ஒரு மெய்டு வருவாங்க, அவங்கள தவிர்த்து வேறு யார் வந்தாலும் இங்கே அலாரம் இருக்குது, ஃபுல் அலாரம் அடிக்கும். ஏன் டேரெக்டாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அங்கேயே அந்த அலாரம் அடிக்கும். என் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஒரு செகண்டில் உன்னை காப்பாற்றிட மாட்டேனா? அதுக்கு பக்கத்து இருக்காருங்க எவனா வரணுமா என்ன அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்குறான். பையனுக்கா இவன் சைக்கோவா, இல்லை சைக்கோ மாதிரி நடிக்கிறானா, இல்லை இவன் நல்லவன் தானா புரிஞ்சிக்கவே முடியலையே. ராசா, என்ன ராசா நீ இப்படி வந்து வாச்சிருக்க அப்படின்னு பார்த்துட்டு, ஓ ஓகே 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 நல்லா பெரிய இடத்துல வந்து சிக்கியிருக்கும் போலையே அப்படின்னு. ஓகே சங்கு பாய் அப்படின்னு பாய் காமிக்கிறா. அவனை அப்படியே காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு மறுபடியும் வேணா பார்க்குறான். வேணும் பாய் அப்படின்னு மறுபடியும் பாய் காட்டுறாளா. அவன் அவளை பார்த்து சிரிச்சிட்டு, நல்ல கோலத்தை தான் வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்னு அப்படியே போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். எனக்கா நிற்க முடியலடா போடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஜங்குக்கும் ஃபைனலி போயிட்டான். வாயனா இவன் கார் எதுக்கும் திரும்பி தொலைட்டோம், இல்லைனா திரும்புகிற வரைக்கும் பார்த்துட்ருப்பா அப்படின்னு அந்த கார் திரும்புகிற வரைக்கும் பார்க்குறா. திரும்பி முடிச்சதுக்கப்புறம் தான் இவள் உள்ளே போகிறா. ஆக்சுவலாக நடக்கவே முடியல, கஷ்டப்பட்டு சவத்தை பிடிச்சி தாங்கி தாங்கி நடந்து போகிறா. இதில் வேறு நிமிர்ந்து பார்த்தா ஸ்டெப்ஸ் இருக்குது. ஐயோ கடவுளே, இது வேறு ஏறணுமா அப்படின்னு அதையும் கஷ்டப்பட்டு ஏறி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் கொஞ்சமாக ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே வெளில வரா. வந்து பெட்டில் தொப்பக்கடின்னு படுக்கிறா. எஞ்சி நடக்க கூட முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா காலிங் பெல் ரிங்க் ஆகுது. ஐயோ என்னால் நடக்க முடியல, காலிங் பெல் வேறு ரிங்க் ஆகுது. யார் வந்திருப்பா? அலாரம் அடிக்கல, அப்போ யார் வந்திருப்பா? ஒருவேளை மேட் வந்திருப்பாங்களோ அப்படின்னு அவனும் மறுபடியும் கஷ்டப்பட்டு ஸ்டெப்ஸ்லேருந்து நடந்து அந்த சோத்தெல்லாம் தாங்கி தாங்கி பிடிச்சி வந்து கதவை திறந்தா ஜங்குக்கு வந்து நிற்கிறான். இவன் எப்போத்தானே போனா இன்னும் திருப்பி வரா அப்படின்னு அவனை பார்த்துட்டே, ஜங்குக்கு அப்படின்றா. இந்தா என்னதுங்க இது?
நீ காலைல சாப்பிடல, நானும் எதுவும் செஞ்சு வச்சுட்டு போல. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்ல, அதான் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு வாங்கிட்டு வந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்தா நல்லா இருக்கும்டி. ஆ இப்போ பார்க்க அவன் ஜென்டில்மேன் மாதிரி தான் தெரியும் அப்படின்னு அவளும் சாப்பிட வாங்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் சாப்பிட்டீங்களா ஜங்குக் அப்படின்னு திருப்பி கேட்குறா. ஆக்சுவலாக ஜங்குக் இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாருமே கேட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் வாயன் மட்டும்தான் கேட்டிருக்கா. ஸோ அதனால் அப்படியே ஜங்குக் தகச்சு போய் அவளை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். வாயனா நம்ம தான் தப்பாக கேட்டோமா, இல்லை அதான் அசிங்கமாக திட்டினோமா, எதுக்கு இப்படி பார்க்குறாரு? என்னாச்சு ஜங்குக், நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேன்னா என்ன? ஏன் இப்படி பார்க்குறீங்க? ஒரு வேளை சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களோ? சரி போங்க, 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம். என்னடி சொன்ன? சாப்பாடு உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? இல்லைன்னா பரவாயில்ல, நான் ஷேர் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னேன். என்னாச்சு, ஆல்ரெடி சாப்பிட்டு வந்துட்டீங்களா? இல்லை நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா? என் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டியான்னு ஒருத்தங்க கேட்குறாங்க, அது நீ தான் அப்படின்றான். என்னடா ஒரு மனுஷன்கிட்ட சாப்பிட்டியான்னு கூட வேறு கேட்டதில்லை அப்படின்னு வாயிலும் ஷாக்காக எப்படி ஜங்குக்கை பார்த்துட்டே. சரி அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பிட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்குறா. ஜங்குக் லைட்டாக அவன் கண்ணு கலங்குது, சிரிச்சிட்டே சாப்பிடல, அப்போ வாங்க சேர்ந்து சாப்பிட்லாம் வாங்க அப்படின்னு அவன் கையை பிடிச்சி அவள் பாட்டுக்கு எடுத்து போயிட்டுருக்கா. அவன் பார்த்துட்டு நான் உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா என்ன, இப்போது நம்ம வீட்டில் ப்ரெட் இருக்குது, நான் டோஸ்ட் பண்ணி தரேன், அதையும் சாப்பிட்டுக்கலாம். பத்தாத குறைக்கு எக்கும் இருக்குது, நம்ம எக் பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோதானே, இதில் என்ன இருக்குது, உட்காருங்க அப்படின்னு அவள் பாட்டுக்கு அவள் சொன்னதெல்லாம் படபடன்னு பண்ணி படபடம் எடுத்துகிட்டு வந்துட்டா. ஒரு 5 செகண்ட்ஸ் தான் ஆயிருக்கும், அதுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறா. ஜங்குக்கா வியப்பாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவனை வீட்டில் உட்கார வச்சு சோறுலாம் போட்டதே கிடையாது. மோஸ்ட்லி அவங்க அம்மா இருந்த வரைக்கும் சரி, அவங்க அப்பா இருந்த வரைக்கும் சரி, மேய்டு தான் எனக்கு சோறு போடுவாங்க. அம்மா அப்பா கூட உட்காந்து சாப்பிட்டதும் கிடையாது. அதுவும் அம்மா செத்ததுக்கப்புறம் சுத்தம் ஹோட்டலில் மட்டும்தான் சாப்பிட்ருக்கான். இப்போ தான் வீட்டில் சாப்பிட்றான். அதுவும் ஒயின் வந்து நல்லா ஜாமெல்லாம் தடவி, இந்த ப்ரெட் பண்ண டோஸ்ட்டில் இந்த ஜாம் தடவி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு என்னென்னமோ போட்டு தந்துட்டுருக்கா. அவனா அது எல்லாத்தையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒயனை வேற பார்க்குறான். ஒயனும் என்னாச்சு, இது பிடிக்கலையா, சரி இருங்க இது கொடுக்குறேன் அப்படின்னு ப்ரெட்டில் ஸ்மைலி ஃபேஸ்லாம் மயோனோஸை வச்சு வரைஞ்சி, அப்போ இந்தாங்க ஸ்மைலி மயோனோஸ் ப்ரெட், இதை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறான். அவன் அதையும் ஒரு மாதிரி வாங்கி வச்சுட்டு அந்த ப்ரெட்டையும் பார்க்குறான், அவன் மூஞ்சியும் பார்க்குறான், அந்த ப்ரெட்டையும் பார்க்குறான், அவளையும் பார்க்குறான். அவளா ஜாமை நல்லா வாய் முழுக்க தடவி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. இதில் வர ஜங்குக் சாண்ட்விச் தான் வாங்கிட்டு வந்திருப்பான் போல். சாண்ட்விச் வந்து ஒரு 2 இருக்கும். ஒன்று ஜங்குக்கு வச்சுட்டு இன்னொன்று அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு, ஜங்குக்கை பார்த்து நீங்கள் வச்ச ஆரஞ்சு ஜூஸும் மிச்சம் இருக்குது, இந்தாங்க இதை குடிச்சிடுங்க, எல்லாம் பால் சூடு பண்ணி தரவா, 2ல் எது வேணும் அப்படின்னு கேட்குறா. ஹலோ ஜங்குக் அப்படின்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் கையை ஆட்டிக்கிட்டு இருக்கா. அவனும் என்னடி ஆரஞ்சு ஜூஸ் வேணுமா இல்லை மில்க் வேணுமா? எனக்கு மில்க் தான் வேணும். ஓ மில்க் வேணுமா, உன்னோடது வேணும் அப்படின்றான். என்ன என்ன வேணும்? இல்லை எனக்கு உன்னோட மில்க். ஜங்குக் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காகி கேட்குறா. ஒன்றும் இல்லை, மில்க் வேணும்னு கேட்டான், நீ பண்ணி கொடுக்குற மில்க், வேறு எதுவும் இல்லை, தப்பு எதுவும் நடிச்சுக்கிட்டே அப்படின்னு கேட்குறான். ஆளப்பாரு அப்படின்னு பார்த்துட்டு அவனுக்கு மில்க் சூட் பண்ணிலாம் கொடுத்துட்டு அவனை பார்க்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அவனும் சாப்பிட்டுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னதும் இவளுக்கு புரிஞ்சு போச்சு, அவன் கிளம்புறேன்னு சொல்லிட்டா நம்ம வாசலில் வந்து நின்றுரும் அப்படின்னு அவனுக்கு முன்னாடி வாசலில் வந்து நின்றுட்டு டாடா சொல்லிகிட்டு இருக்கா. நீ ஆஃபீஸ் போகலையா? என்னால் நடக்கவே முடியல, இதை நான் ஆஃபீஸில் போய் உட்காந்து என்கிட்ட வேலையை பார்க்க போகிறேன், என்னால் இன்றைக்கி ஒன்றும் பார்க்க முடியாது. ஒரு நாள் நைட்டுக்கே ஒரு டயர்டாகிற, தினம் நைட் நான் இப்படி பண்ண நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறான். அவளா ஒரு மாதிரி சக்காய் போய் நின்றுட்டு வார்த்தையே வராமல் அப்படியே சிலமா நின்றுட்டுருக்கா. அவனும் என்ன சிலமா நிற்கிற, பதில் சொல்கிறீ, ஒரு நாள் நைட்டுக்கே ஒரு லீவ் போட போகிறேன்னா தினமும் பண்ண என்ன பண்ணுவ, ஆஃபீஸ்க்கே போக மாட்டியா? நான் ஆல்ரெடி 1 வீக் லீவ் தான், இந்த மேரேஜ் இதெல்லாம் போச்சுல்ல, நம்ம மேரேஜா, கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இவனை நம்ம மேரேஜான்னு கேட்குறான் அப்படின்னு அவள் அதுக்கும் ஷாக் ஆகிட்டு சரி அப்போ நான் போவா? போங்க. ஆமாம் நீ 1 வீக் எதுக்கு லீவ் போட்ட? அது ஏதாவது திங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு
இல்லை ஏதாவது ஒர்க் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் லீவ் போட்டேன். அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. போய் சொல்றியா என்ன என்கிட்ட அப்புட்றான். இவளா நான் என்னடா போய் சொல்ல போகிறேன் அப்படின்ன மாதிரியே பார்த்துட்டே இல்லையே அப்படின்னு மண்டையாட்டிகிட்டு இருக்கா. சரி, ஒரு வாரம் ஒர்க் இருக்குன்னு லீவ் போட்டியா, இல்லைனா நம்ம எங்கேயோ ஹனிமூன் போவோன்னு சொல்லி லீவ் போட்டியா? என்ன சொல்லு. தாய்லாண்டுக்கு 2 டிக்கெட் புக் பண்ணவா அப்படின்னு கேட்குறான். என்னது ஹனிமூன் தாய்லாண்டா அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகி, நமக்கு உண்மையாக ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, இல்லை இவன் கூட வாழ்கிறோமா? கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, அதுவும் குழந்தைக்காண்டி தானே, பெற்று கொடுத்துட்டு போக போகிறேன். இவன் என்ன ஹனிமூன் தான் இங்கே கொண்டாடிட்டானே, இன்னும் எங்கே போய் ஹனிமூன் கொண்டாடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அப்படியே அவனை பார்த்துட்ருக்கா சில மாதிரி. அவனை அப்படியே அவளை 5 நிமிஷம் பார்த்துட்டே இப்படியே பார்த்துட்டு இருந்தானா கிஸ் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி லிப் லாக்லாம் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். ஆனால் அவன் எனக்கு என்னமோ இவன் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சைக்கோத்தனமாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக அவளுக்கு பிடிக்குது. அதுவும் ஜங்கு கிஸ் பண்ணும்போது அவளுக்கு தடுக்கணும்னு தோணவே இல்லை. அவள் பாட்டுக்கு நின்றுட்டுருக்கா. அவனும் போட்டான். அவன் காரு போய் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் இருக்கும். இருந்தாலும் அப்படியே நின்றுட்டு அப்படியே வாசலே உட்காந்துட்டா. உட்காந்து அந்த சுற்றி இருக்கிற நேச்சர்லாம் பார்த்துட்டே, கடவுளே எனக்கு ஏன் இப்படி ஒரு புருஷனை கொடுத்த? அவன் பார்க்க கொஞ்சம் சைக்கோவாகவும் இருக்கான், க்யூட்டாகவும் இருக்கான், ஜென்டில்மேனாகவும் இருக்கான், நல்லா இருக்கானே. வயன் நீ உன் மைண்டெல்லாம் இப்படி தவற விடாத. நீ எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட? உன் தம்பியோட ட்ரீட்மெண்ட்காண்டி. மேபி நீ குழந்தை பற்றி கொடுத்துட்டேன்னா அவ்வளோதான், எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஆனால் குழந்தை பற்றி உனக்கு கொடுத்துருவோண்ணா, ஏன்னா அந்த குழந்தை எனக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு யோசிச்சுட்டு, ஏதோ ஒன்று நடக்கிறது அப்போ நடக்கட்டும், முதல்ல ப்ரெக்னென்ட் ஆகும் அப்புறம் யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டா. வீட்டுக்குள்ளே போய் நல்லா டோர்லாம் லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் படுத்து தூங்குறா. ஸோ நைட்டு தூங்கலைல, ஸோ நல்லா தூங்கிட்டா. மத்தியானம் 2 மணிக்கு தான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்த்தா ஃபோனுட்டு ட்ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 10 கால்ஸ் வரைக்கும் ஜங்குக் பண்ணியிருக்கான். பையன் பார்த்துட்டு ஓ மை காட், இவர் என்ன இத்தனை வாட்டி கால் பண்ணியிருக்காரு அப்படின்னு கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் ஜங்குக். 10 வாட்டி கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டியாடி, என்னடி பண்ணிகிட்டு இருந்த? ஹால்லேயே நான் சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்த்தேன், நீ ஆக்டிவில் இல்லை, என்ன பண்ண அப்படின்னு கத்திட்டு இருக்கான். ஸோ இதோ இந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா.